யூகேல நிறைய பேர் 1 இயர் ப்ரோக்ராம் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறமேலா வேலையே கிடைக்கல. நான் வந்து பார்ட் டைம் ஜாபையே ஃபுல் டைம் ஜாபாக பார்த்துட்ருக்கிறேன். வேர் ஹவுஸில் வேலை பார்த்துட்ருக்கிறேன், கேர் ரூமில் வேலை பார்த்துட்ருக்கிறேன், இல்லை டெலிவரி ஜாப் பார்த்துட்ருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பார்ட் டைம் ஜாப்ஸையே ஃபுல் டைம் ஜாபாக கடையில் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபுல் டைம் ஜாப் ஸ்கில்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. இந்தியன்ஸே எக்கச்சக்கமான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா சில ப்ரோக்ராம்ஸ் படித்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரியான ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசை காட்டி இங்கே போங்க, ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே போங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிடும் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லை அவங்களே நம்பி இங்கே வந்துடுறாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 ப்ரோக்ராம் பற்றி, ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராம், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய், பிரிட்டன்லேருந்து. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் பிஎம் குளோபல் கரியர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரன் கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சி, ரன் ஃப்ரம் தி யூகே. உங்களுக்கு கரியர் சப்போர்ட் வேணும், கரியர் அட்வைஸ் வேணும், ஆல்ரெடி யூகேல இருக்கிறீங்க, எனக்கு வேலை கிடைக்கல, அந்த மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், இல்லை இந்தியாவிலேருந்து இங்கே வரணும், யூகேக்கு வரணும், இல்லை மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு போகணும், நான் எடுக்கிற டெசிஷன் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பேசலாம். அதுக்கப்புறமேல அப்ளிகேஷன் ப்ராசஸ், யூனிவர்சிட்டி எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 10ல் இருக்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது ஹெச்ஆர். நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஹெச்ஆர் வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தானே, அது நிறைய தியரட்டிக்கல் பேஸ்டாக தானே இருக்கும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், யூகேல போய் படிச்சுட்டு நம்ம ஹெச்ஆர் ஆகிடலாம் யூகேல அப்படின்னு சொல்லி. அங்கே தான் வந்து ப்ராப்ளம். யூகேல மோஸ்ட்லி லோக்கல் ஹெச்ஆர், அதாவது லோக்கல் பீப்புள், இந்த நாட்டு மக்களை தான் வந்து ஹெச்ஆராக எடுக்கிறதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரேசிசம் அந்த மாதிரி கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஹெச்ஆர் படிக்கணும், ஹெச்ஆர் வேலை பார்க்கணும் அப்படின்னா சிஐபிடி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக சர்டிஃபிகேஷன் ஒன்று ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து லெவல் 6 ஆர் லெவல் 7, லெவல் 5லேருந்தே இருக்குது. லெவல் 5ல் சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி லெவல் 7 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூகேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கிறீங்க, ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அதில் டெவலப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். நான் வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100 ஸ்டூடெண்ட்ஸாவது நீங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு இந்த நாட்டுக்கு வந்து. இத்தனை வருஷம் நான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ மக்கள் ப்ரொஃபஷனல்ஸை பார்த்துருக்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே 3 பேருக்கு தான் வந்து ஹெச்ஆராக வேலை கிடச்சிருக்கு. அதுவும் இந்தியாவில் வந்து 7-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருக்கு. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நான் வந்து ஹெச்ஆர் படிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு இது தெரியும். ஏன் வெள்ளைக்காரங்களை இது பண்ணுறாங்க, ஐ மீன் லோக்கல் பீப்புளை எதுக்காக வந்து இங்கே இருக்கிற கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, யூகேயோட எம்ப்ளாய்மெண்ட் லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து இங்கே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலையே, இங்கேயே படிச்சிருப்பாங்க, அதையே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, வெளியே இருக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு புரிஞ்சு செஞ்சுருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அது ஈஸி. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அனதர் திங். ஏன் அப்படின்னா ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஆஃபீஸர், அதுக்கப்புறமேல ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட், மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஜென்ரல் மேனேஜர் லெவலுக்கு போயிட்டுருக்கோம் ஹெச்ஆரில். ஸோ இது எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வர்றீங்க, ஜாலியாக நான் படிக்கிறேன், நான் சந்தோஷமாக வந்து இந்தியா போய் நான் திருப்பி ஹெச்ஆராக வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, ஐம் நாட் ஸ்டாப்பிங் யூ. இல்லை ஃப்ரெஷராக இருந்து நான் வரப்போகிறேன் அப்படின்னா நான் டெஃபினட்டாக ஐல் சே எ வெரி பிக் நோ டு தட். நம்பர் 9ல் வந்து ஃபேஷன் டிசைன். க்ரியேட்டிவான ஒரு ஏரியா தான், க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டு தான், ரொம்ப காம்படிட்டிவ் அண்ட் ரொம்ப ரொம்ப அண்டர் பெய்டு அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாட்டில். லண்டனில் தான் வந்து பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. பெரிய மார்க்கெட்னால் பார்க்குறதுக்கு பெருசுன்னு நான் சொல்கிறேன், பட் ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு விஷயந்தான் யூகே பொறுத்த வரைக்கும். நிறைய கம்பெனிஸில் வந்து அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஜாப் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அது ரேருன்னு சொல்கிறத விட ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. சேலரி த்ரெஷ்ஹோல்ட்லாம் மீட் பண்ணி வர்றதே வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இந்த நாட்டில் இருந்துகிட்ருக்குது. இது படிக்க வர்றீங்க, யூகேயில் வந்து இது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிங்க. யாருக்கு வந்து வேலை கிடைக்கலாம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, அண்ட் அவங்க அந்த கனெக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா யூ மைட் கெட் அ ஜாப் இன் திஸ் கண்ட்ரி.
இல்லை அப்படின்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீயிங் எ ஃப்ரெஷர் கண்டிப்பாக ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ஷாக்கிங்கான ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் வந்து சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஷாக்கிங்காக தானே இருக்குது. அதுக்கு வந்து இங்கே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி ஃபார் அ ஃப்ரெஷர். நிறைய பேர் சொல்லுவீங்க, கமெண்ட்லேயே கூட போட்டிருக்கிறாங்க, ப்ரோ நீ ரொம்ப நெகட்டிவாக பேசுகிற ப்ரோ, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், என் கான்ஃபிடென்ஸே வந்து நீ உடைக்கிற ப்ரோ அப்படின்றாங்க. நான் உடைக்கல ப்ரோ, நான் ஒன்றும் பண்ணல, தாராளமாக வா ப்ரோ, வந்து படி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? சப்ளை செயின், நானும் வந்து சப்ளை செயின்லாம் படிச்சிருக்கிறேன் மாஸ்டர்ஸில். இப்போ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் வந்து நான் படிச்சிருக்கேன். சரியா? இப்போ 12 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்கிறேன். மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கிறேன் ரிலேட்டடாக. இஆர்பி எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்ஏபி எக்ஸ்பீரியன்ஸ். யூகேல அதிகமாக எஸ்ஏபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்கிறது வந்து வெறும் சர்டிஃபிகேஷன் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே வேலைக்கே எடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நம்ம சொல்லுவோம், சும்மா நம்ம போயிட்டு ஒரு வேர் ஹவுஸ்லேயும் வந்து டெஸ்பேட்ச்லேயும் வேலை பார்க்குறத வந்து ஒரு சப்ளை செயின் ஜாப்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ஃபிசிக்கல் ஜாப், பாக்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக வந்து மூவிங் ஜாப்ஸ் அதெல்லாம். சரியா? அதை வச்சுட்டு வந்து ஸ்பான்சர்லாம் வந்து டெஃபினட்டாக கொடுக்க மாட்டாங்க. பெரிய கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் யூகே எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ராடினரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஒரு 5-6 இயர்ஸாக வந்து எஸ்ஏபிலேயே நம்ம உள்ளுக்குலேருந்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜோடு இருக்கிற எஸ்ஏபியில் வந்து நம்ம இஆர்பி சிஸ்டமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா யூ மைட் கெட் அ ஜாப் இன் திஸ் கண்ட்ரி. அதர்வைஸ் வந்து டெஃபினட்டாக கிடையாது. இது கூட வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸோ, பிஎம்பி, Prince2 இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சு இதோட ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வென் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். சரியா? இல்லை அப்படின்னா இங்கே வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இஷ்டத்துக்கு எல்லாருமே சப்ளை செயின் எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனுக்கு எவனுக்கு வேலை கொடுக்குறது, யார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றத அதுலேயே கன்ஃபியூஷனில் இருக்காங்க இந்த நாட்டில். சரியா? அதனால் தேவையில்லாமல் அதை வந்து படிக்காதீங்க அன்லஸ் யூ ஹாவ் டன் சம்திங் சிமிலர் டு தேட். நான் அது ரிலேட்டடாக இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இப்போ இது வேணும், நான் இவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்க போகிறேன், இல்லை இவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் படிங்க. இல்லாட்டினா டெஃபினட்டாக நோ. அடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த் இல்லாட்டினா ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டடீஸ். அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது ஃபுல்லாகவே பேசியிருக்கேன். நர்சிங் இல்லை மெடிசன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்தியாவில் முடிச்சுட்டு அங்கேருந்தே வேலைக்கு அப்ளை பண்ணி வாங்க. ஒரு சில ப்ரோக்ராம்ஸும் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, நர்சிங் இல்லாமல் அது ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் நான் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து படிக்கிறேன், பப்ளிக் ஹெல்த் வந்து படிக்கிறேன், எனக்கு வந்து என்ஹெச்எஸில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கவே கிடைக்காது சொல்லப்போனால். என்ஹெச்எஸ்குள்ளே போகணும் அப்படின்னா மெயினாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். இங்கே லோக்கல் என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஹெச்சிபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் தான் இங்கே வந்து என்ஹெச்எஸ்குள்ளே வந்து வேலைக்கு போக முடியும். நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா என்ஹெச்எஸில் ஸ்பான்சர்லாம் பண்ணவே மாட்டாங்க. என்ஹெச்எஸில் ஸ்பான்சர் பண்ணணுன்னா ஒன்று நர்ஸாக இருக்கணும், இல்லை மிட்வைஃப், இல்லை டாக்டராக இருக்கணும், இல்லை ஏஹெச்பிஸ் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கள்ல, அதுலேயும் ஒரு சில ஆளுங்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை கிடச்சிட்ருக்கும். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா வேலை வந்து கண்டிப்பாக கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை வந்து இங்கே படிக்க வரலாம். அதுவும் ஃப்ரெஷராக இருக்கையில் ரொம்பவே யோசித்து இதை வந்து முடிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து சைக்காலஜி. எஸ், அது வந்து நிறைய பேர் தெரப்பிஸ்ட் ஆகணும், இல்லை நான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சைக்காலஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி எடுத்து இங்கே படிக்கிறதுக்காக வர்றாங்க. யூகேல அது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ். என்ன ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பிபிஎஸ் அக்ரெடிட்டேஷன் டெஃபினட்டாக வேணும். அதாவது பிரிட்டிஷ் சைக்காலஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அது வேணும். அப்புறமேலா கிளினிக்கல் பொசிஷனில் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டாக்டரேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வருஷம் வரைக்கும் இது எல்லாமே நம்ம படித்து முடிச்சு வரணும். அண்ட் இந்த அக்ரெடிட்டேஷன் எடுக்கிறதுக்கும் இட் வில் டேக் டைம். நிறைய பேர் வந்து இங்கே படிக்க வந்துட்டு சில பேருக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்குது, சப்போர்ட் ஒர்க்கராக கேர் ஹோம்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் வேலை கிடைக்குது. அது காசு கட்டிலாம் நிறைய பேர் போகிறாங்க. பிஆருக்கும் அது ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம படிக்க வந்தது வேறு, செய்கிறது வேறு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் போய் எண்டப் ஆகிறது. ஸோ இங்கே வந்து சைக்காலஜி படிக்க வரணும்,
நான் வந்து கிளினிக்கல் பாத்வேக்குள்ளே போகாமல் நான் படிக்க வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு வராதிங்க. கிளினிக்கல் பாத்வேக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அண்ட் டாக்டரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும். டாக்டரேட்டுக்கெலாம் வந்து இங்கே ஃபண்ட் பண்ணிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அதுக்கும் செலவு பண்ணணும். பிஹெச்டி படிக்கிறதுக்கும் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நான் இங்கே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கம். அதர்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து அதை அட்வைஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம், ஷாக்கிங்கான ப்ரோக்ராம், சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி நீங்கள் வந்து ஐடி பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு படிக்கிறத பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க. இங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது வேறு ஒரு டிகிரி பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்போ வந்து கரியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது படிக்கலாம் அப்படின்றவங்களுக்காக தான் அந்த கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ன்றது. முடிஞ்சளவு அந்த கன்வர்ஷன் ப்ரோக்ராம் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா கரியர் சேஞ்செலாம் நம்ம நாட்டில் ஓகே, வேறு நாட்டுக்கு வரையில் வேலையெல்லாம் கிடைக்காது. நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம போகையில் தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும். சரியா? அதே மாதிரி தான் இந்த சைபர் செக்யூரிட்டியும். ஸ்ட்ராங்கான ஐடி பேஸ் வந்து இருக்கணும். ஸ்ட்ராங்கான ஐடி பேஸ் இல்லை, பேச்சுலர்ஸ் வந்து வேறு ஏதோ படிச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலை, ஐடி ரிலேட்டடாக படிக்கலை அப்படின்னா வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிஹெச்னு சொல்லுவாங்க, அப்புறம் காம்ப்டியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃப்ரீலான்ஸாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பான்சர்ஷிப் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பொசிஷன்ஸுக்கு தான் உடனே கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் இருக்குதா யூகேல அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு டெஃபினட்டாக இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படின்னா பேச்சுலர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி ரிலேட்டட் படித்து 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இங்கே நான் சொல்கிற சர்டிஃபிகேஷன்ஸ், இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருந்து அது கூட நல்ல யூனிவர்சிட்டியில், அதாவது இங்கே யூகேசிஎஸ்சின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி கவுன்சில், யூகே சைபர் செக்யூரிட்டி கவுன்சில். அந்த கவுன்சில் ரெகுலேட் பண்ணியிருக்கிற, அந்த பாடி ரெகுலேட் பண்ணியிருக்கிற சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸில் நம்ம படித்து இந்த சொல்லையிலேயே வந்து லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதில் படித்து வந்தால் தான் உங்களுக்கு ரெக்கக்னிஷனும் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சைபர் செக்யூரிட்டிக்கு சூப்பராக ஃபியூச்சர் இருக்குது. நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு டெஃபினட்டாக நோ. 90% மேலே என்கிட்ட வர்றவங்க அப்படி தான் வர்றீங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். படிக்க வரணும் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டெசிஷன் எடுங்க. நீங்கள் டக்குன்னு என் டீம்கிட்ட போய் அப்படியே வந்துடுறீங்க, விச் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். மறந்துட்டேன், சைபர் செக்யூரிட்டினா என்னன்னே தெரியாமல் இங்கே வந்து சைபர் செக்யூரிட்டி படித்து அவ்வளோ மாஸ்டர்ஸுக்கு வந்து காசை கட்டி நிறைய பேர் ஃபெயில் ஆகி திருப்பி இந்தியா கிளம்பி போயிட்டுருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணிடவே. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். இந்த இதுக்கப்புறமேலாம் இருக்கிற ஒரு 4-5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். பேசலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் அப்படின்னா யூகேல வந்து டூரிசம் சூப்பரில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அது ரொம்ப சீசனல் அண்ட் கேஷுவல் ஜாப்ஸ் தான் அதில் அதிகமாக இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற கதையெல்லாம் வந்து இதில் கிடையவே கிடையாது. அண்ட் பேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவல் ஜாப்ஸுக்கே ரொம்ப ரொம்ப கம்மி. சில இடத்துல மினிமம் வேஜஸ் கூட கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்கிற ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெஃபாக கிடைக்குது, வெயிட்டராக கிடைக்குது, இல்லை ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து வேலை பார்க்குற மாதிரி கிடைக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ இல்லை ஹோட்டல்ஸ்லையோ இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து கிடைக்கும். அதுக்கு டெஃபினட்டாக ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. பார்ட் டைம் ஜாப்ஸே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பார்க்குற மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃபாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் ஷெஃபாக இருக்கிறீங்க, இந்தியன் ஷெஃபே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். சரியா? அதர்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. பிஆர் கிடைக்கிறதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது. இந்த ரூட்டில் வந்து இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே அன்லஸ் இங்கே ஒரு பிஆர் கல்யாணம் பண்ணாலே ஒழிய உங்களுக்கு வந்து பிஆர்லாம் கிடைக்காது. ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். சரியா? ஸோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஐபிஎம்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 பாப்புலர். அவ்வளோ பேர் வந்து கேட்குறீங்க நான் இந்த ப்ரோக்ராம் படிக்கணுன்ட்டு. நான் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். நான் 99% வந்து ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். அதாவது நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸை, நீங்கள் படிக்கிறதுக்கும் வராதிங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். தெரியும் உங்களுக்கு. இது மொதல் கேள்வி, ஐபிஎம் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போகிறீங்க? இதுதான் நான் எல்லாத்தையுமே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு யூகேல என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? அதுக்கு எனக்கு இது வரைக்கும் 100% யாருமே ஆன்சர் பண்ணதே கிடையாது. இது வந்து டிகிரிக்கு மேலே டிகிரி படிச்சுட்டே போகிறது தான். இங்கே வந்து இதுக்கான வேலை அப்படின்லாம் ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறீங்க,
ஒரு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது படிக்கிறீங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ. ஒரு ஃப்ரெஷராக இருந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்தியாவில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு அந்த நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து 100% கிடைக்காது. கிளியரான ஒரு பாத்தே கிடையாது இதுக்கு. எந்த பேச்சுலர்ஸ் முடித்தவங்க இது பண்ணணும், இது முடித்தா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்டோ இல்லை ஒரு இதோ கிடையாது. இதுக்கு டிமாண்டுன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து படிக்கலாம், படிச்சுட்டு நான் ஊரில் போய் பண்ணணும். அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு சிலர் இருக்காங்க, அங்கே வந்து இப்போ பேச்சுலர்ஸ் வந்து ஃபைனான்ஸ்லேயோ லாஜிஸ்டிக்ஸ்லேயோ இல்லை டேட்டாலேயோ கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதோட கம்பைன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் படிக்கிறீங்க, நான் வந்து இந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு இது எய்ட் பண்ண போகுது அப்படின்னா யூ கேன் டூ. அதர்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபார் திஸ் ஒன் ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இது அவ்வளோ பாப்புலர், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து படிக்கிறாங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஒரு 25-30 யூனிவர்சிட்டிஸில் வந்து தயவு செஞ்சு படிக்காதீங்கன்னு சொல்லி. அந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாருமே ரொம்ப ப்ரொமோட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்துட்டு. சரியா? அடுத்து மிக 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 பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் வந்து டேட்டா சயின்ஸ். யாரை கேட்டாலும் நான் டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வந்துட்டுருக்குறாங்க. யூகேல வந்து மார்க்கெட் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிருச்சுனே கூட சொல்லலாம் இந்த டேட்டா சயின்ஸ். அதுவும் வந்து லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கிறவங்க லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரசல் குரூப்போ இல்லை டாப் டியர் யூனிவர்சிட்டிஸ், Tier 1 or Tier 2 வரைக்கும் கூட நான் சொல்ல மாட்டேன், அதுலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் வந்து இந்த சரியில்லாத யூனிவர்சிட்டிஸ்லலாம் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெஷராக இருக்கையிலையும் கூட ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிகிரி மட்டும் வச்சுலாம் வேலை வாங்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்? ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், சர்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அது ரிலேட்டடாக பண்ணியிருக்கணும், ஃப்ரீலான்ஸாக நிறையா பண்ணியிருக்கணும். ஆன்லைன்லேயே வந்து நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதிலலாம் போய் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அது அவங்களும் எம்ப்ளாயரும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போகிறதே வந்து அவன் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டான், அந்தளவுக்கு தான் இருக்குது. 45-50% வச்சுருந்தாலே உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கலாம்னு சொல்லி உள்ளே விட்றாங்க. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. டாப் யூனிவர்சிட்டிஸில் ஏன் படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு ஏன் வேல்யூ இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். நானும் ஒரு டாப் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் தான். நான் மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அங்கே ரியல் டைமாக ஒரு கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சரியா? சில இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டாப் யூனிவர்சிட்டிஸில். டைஅப்ஸ் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸோட உங்களுக்கு டைஅப்ஸ் இருக்கையில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதுலேயே வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ண தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் லைக் டூல்ஸ் லைக் பைத்தான், SQL, NoSQL, Tableau, அப்புறமேலா இதெல்லாம் மெயினு. இது இல்லாமல் இன்னும் நிறைய லாங்குவேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் யூகேல வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா என்ன படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுலேயே உங்கள் டைம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து வர்றதுக்குள்ளே இங்கே வேலை கிடைக்காது. நிறையா பேர் எண்டிங் அப் டூவிங் பார்ட் டைம் ஜாப்ஸையே ஃபுல் டைம் ஜாப்ஸாக பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் டேட்டா சயின்ஸ். ஆனால் சரியான யூனிவர்சிட்டியில் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் படிக்க வரீங்க ஒரு ஃப்ரெஷராக அப்படின்னா உங்களால் சர்வைவ் ஆக முடியாது. அப்சல்யூட்லி நோ ஃபார் தட். லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ரோக்ராம் படிக்க போகிறேன்னு என்கிட்ட ஒரு ஃப்ரெஷரோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயே வந்து கேட்டாங்க அப்படின்னா எனக்கு நான் நிறைய கோவப்பட்டிருக்கேன், நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸை, வேண்டாம் படிக்க வராதிங்கன்னு சொல்லி. MBA அது ஏன்னு தெரில, நம்ம ஊரில் வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆக்கி விட்டாங்க. இங்கே வந்தால் வேலை கிடச்சிடுன்ற நம்பிக்கையில் அங்கேருந்து நிறைய பேரையும் அனுப்பிச்சி விட்றாங்க. என்கிட்ட வரவங்களாம் நான் கூட்டிகிட்டு வரதே கிடையாது. சரியா? அன்லெஸ் யூ ஹாவ் மோர் தென் 7 years ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சில நல்ல யூனிவர்சிட்டிஸ்லேயே எடுப்பாங்க. சரியில்லாத யூனிவர்சிட்டிஸ்லேயே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் கேட்குறாங்க. புரியுதா? ஏன் கேட்குறான்னா அவன் வந்து நார்ம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக. பட் டாப் யூனிவர்சிட்டிஸ் கண்டிப்பாக 5 years மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பேன்றான். இங்கே MBA படித்தா வேலை கிடைக்குன்ற ஒரு கதையே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை கிடைக்காது. என்ன வேலைக்கு போவீங்க நீங்கள்? ஒரு ஃப்ரெஷராக இருந்து MBA படிச்சுட்டா உங்களை என்ன வேலைக்கு எடுப்பான்?
ஏதோ ஒரு கிராஜுவேட் ஜாப் எங்கேயோ இருப்பான், அதுலேயும் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் அந்த ரூட்டில் போனால் மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இங்கே எடுக்க மாட்டாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் ஒரு டாப் பி ஸ்கூல்ஸில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸில் டாப் 10 டாப் 20ல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, அதோடு சேர்த்து நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். இல்லாட்டினா வந்து ஒன்றுமே கிடைக்காது. எல்லோரும் பார்த்துட்ருக்க மாதிரி மற்ற பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் பார்த்துட்டு நம்ம திருப்பி இந்தியாவுக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் தயவு செஞ்சு இந்த எம்பிஏ வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஊரில் போய் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கம் ஹியர் அண்ட் டூ தட். அதுவும் நல்ல டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கல தான் அந்த உண்மையான அந்த எம்பிஏக்கான ஒரு வேல்யூ இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் புக்கில் சும்மா ஊரில் புக் வாங்கி படிக்கிறதுக்கும் இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த யூனிவர்சிட்டிஸில் தான் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதுக்கு நீங்களே புக் வாங்கி படிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே வர்றீங்க அப்படின்னா டாப் யூனிவர்சிட்டிஸில் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும், உங்களை வந்து சேலஞ்ச் பண்ணணும். அந்த டிகிரி வந்து அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோ எக்ஸ்போஷரை வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். உங்கள் கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜராக இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்ககிட்டருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்களோட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிற நம்ம இந்தியனாக இருக்கட்டும் இல்லை வேறு நாட்டுக்காரனாக இருக்கட்டும், அவனோட உட்காந்து நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் படிக்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எம்பிஏலாம் படிக்க வர்றீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் படிங்க. இல்லை அப்படின்னா அப்படி வந்தாலுமே டெக்னிக்கலான ப்ரோக்ராமோட சேர்த்து எம்பிஏ இருக்கும், இல்லை ஃபைனான்ஸ் ரிலேட்டடான எம்பிஏ இருக்கும், அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படின்னா இங்கே படிக்க வரலாம். சரியா? இல்லாட்டினா பிக் 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 நோ. இப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், உங்களுக்கு ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கும், சர்ப்ரைசிங்காகவும் இருந்திருக்கும். எனக்குமே வந்து அப்படி தான். ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நான் மீட் பண்ணுறேன், அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸை வந்து மீட் பண்ணுறேங்க. இது அவங்க எல்லோரும் கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ யூகேன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இங்கே வந்து படிக்க வர்றோம் அப்படின்றது. ஸோ நம்ம வேலை கண்டிப்பாக வாங்கணும். இந்த நாட்டில் காசு நிறையா இருக்குது, எனக்கு வேலை வாங்கலைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றவங்கள பற்றி நான் பேசலை. நம்ம கஷ்டப்பட்டு இங்கே ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்க வர்றோம் அப்படின்னா இங்கே வேலை வாங்கணும். கான்ஃபிடென்ட்டாக நான் வேலை வாங்கிடுவேன், அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ். சரியா? அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், நான் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறீங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. அது நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் இங்கே வேலை கிடைக்காது. கான்ஃபிடென்ட் வந்து எப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா, எனக்கு வந்து அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது, நான் அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, ஸோ எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அப்போ ஒருத்தன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறது வேறு. சரியா? ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தன் வெளியே வந்து இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறேன், எந்த ஒரு ஸ்கில்ஸுமே கிடையாது, எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸுமே பண்ணலை, இதை என்ன படிக்க போகிறோன்றதுக்கான ஒரு அவேர்னஸே இல்லை, என்ன வேலைக்கு போக போகிறோன்றதுக்கான அவேர்னஸே இல்லாமல் ஒருத்தன் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வந்து இங்கே வேலை கிடச்சிரும் யூகேல, நீங்கள் எல்லாம் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப தப்பான ஒரு கான்ஃபிடென்ஸ். புரியுதா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம என்ன படிக்க போகிறோம், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அதை திருப்பி எடுக்க முடியுமா, இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். சும்மா உங்களோட பியர்ஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அவன் படிச்சிருக்கான் இவன் பண்ணுறான் அவன் சொல்கிறான் இது படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான்றதுக்காக தயவு செஞ்சு வராதிங்க. நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லாமே இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது. உட்காந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமேலே அந்த டெசிஷன் எடுங்க. சரியா? இல்லாட்டினா எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட கேளுங்க, கரெக்டான ஆளுங்கக்கிட்ட கேளுங்க. சும்மா பிஸ்னஸ்க்காக மட்டும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி பிஸ்னஸ்க்காக மட்டும் உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டூவிங் பிஸ்னஸஸ், பட் இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும் இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டாக் டு மை டீம் அண்ட் அரேஞ்ச் அ மீட்டிங் வித் மீ. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா, நானும் டெசிஷன் உங்களுக்கு எடுத்து தர மாட்டேன், பட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். யூ மேக் யுவர் டெசிஷன். ஓகே, எப்பயும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.